கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், உயிருள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய உதடுகள் உம்மை மாத்திரமே துதிக்கட்டும் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களுக்காக நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. எண்ணி முடியாத காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின எபினேசர், இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கினாலும் ஆண்டவரே, உருவாக்கப்பட்டாலும் அப்பா, எல்லாவற்றையும் வாய்க்காது போக பண்ணி எங்கள் கேடகமாக இருந்து எங்களை வேலியடைத்து மூடி மறைத்து காக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகியை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். மறுபடியும் ஒருக்க வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம், மரியாள், மார்த்தாள், லாசருடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வருகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த ஃபேமிலியில மரியாள், மார்த்தாள், லாசரு என்று 3 பேர் இருக்கிறாங்க. அதில் லாசரு என்பவர் என்ன செய்யற, மரணத்துக்கு ஏதுவான நோய் வந்து அவர் இறந்து போகிறார். இறந்து 4 நாள் ஆகிவிட்டது. அது 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு, அதாவது மரியாளையும் மார்த்தாளையும் பாணும்படியாக அந்த ஊருக்கு வருகிறார். அப்பொழுதுதான் மரியாள் என்ன செய்கிறாள் என்றால், அவரை பார்த்த உடனே அவருக்கு எதிர்க்க ஓடி போய், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடி போய், நீர் இருந்திருந்தானா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி மார்த்தாள் இப்படியாய் கர்த்தரிடத்தில் இயேசுவாகிய கிறிஸ்து இடத்தில் அப்படி சொல்வாள். அப்படி சொல்லும்போது இயேசு என்ன சொல்வார் என்றால், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தானும் பிழைப்பான். நீ என்னை விசுவாசிக்கிறையான்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் மார்த்தாள், ஆம் நான் விசுவாசிக்கிறேன் என்று அவள் சொல்லுவாள். ஆனால் அவளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்கிறாள் என்றால், சொல்லக்கூடிய வசனத்தை அவள் விசுவாசிக்கிறாள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த காரியத்தை, அதாவது மரித்து போய் இருக்கிற தன்னுடைய சகோதரனாகிய லாசருவை உயிரோட எழுப்புவார் என்ற விசுவாசம் அவளுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த இடத்திலே அவள் வார்த்தையை, அதாவது வசனத்தை, அவள் சொல்லக்கூடிய வசனம், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறத நான் விசுவாசிக்கிறேன். அப்போ எனக்கு என் காதில் கேட்க கொடுக்கூடிய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்கிற பிரச்சனைகளை மத்தியிலும் கர்த்தர் இதை செய்வார், இவனை ஜீவனோடு எழுப்புவார், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைப்பார், என் உடம்பில் காணப்படுகிற வியாதியை கர்த்தர் குணப்படுத்துவார், நான் காண்கிற அந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைப்பார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம், அந்த பிரச்சனை மத்தியிலும் கர்த்தரை நாம் விசுவாசிப்பதில்லை என்பதுதான் இந்த இடத்தில் தேவன் நமக்கு காட்டுகிறார். அன்பு பிள்ளைகளே, மார்த்தாள் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை விசுவாசித்தாள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவளால் அதை விசுவாசிக்க கூடாமல் போய் விடுகிறது. அன்பு பிள்ளைகளே, மரியாள் என்ன செய்கிறாள் என்றால்,
அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே இவ போன உடனே என்ன செய்கிறாள் என்றால் அவருடைய பாதத்திலே விழுந்து பாதத்தில் விழுகிறார் என்றால் என்ன, எல்லாமே நீங்க தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக அவரை நம்பி இருக்கிற பட்சத்திலே நம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற மரியாள், அவளுக்கு தெரியும் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் எனக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை எனக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்குறது. அந்த விசுவாசமானது மரித்திருக்கிறவனையும் உயிர்ப்பிக்க என் தேவனால் கூடும் என்பதை அவள் விசுவாசித்தாள். அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்தில் மார்த்தாள் என்ன செய்கிறாள் என்ற அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்து வசனத்தையும் அவருடைய வார்த்தையை கேட்க அவள் முன்வராத பட்சத்திலே கர்த்தர் மீது அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை மனதளவிலே, அதாவது சொல்லக்கூடிய வார்த்தையை ஓரளவு அவள் விசுவாசிக்கிறாள். அதாவது விசுவாசிக்கிறேன்னு சொன்னவள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது முழுவதுமாக அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் மரியாளுக்கோ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு கொண்டிருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து, அவளுக்கு தெரியும் என் தேவன் மரித்திருக்கிறவனை உயிர்ப்பிக்க அவரால் முடியும் என்று அவள் விசுவாசித்ததின் மாத்திரமே அந்த இடத்தில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்திலும் இயேசு மார்த்தாளை நோக்கி சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க அல்லது 3 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து விசுவாசித்தால் போதும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் மார்த்தாளிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் என்று தான் சொல்லி, நீங்கள் 3 பேர் விசுவாசித்தால் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்றுதான் கர்த்தர் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளைத்தான் கர்த்தர் கேட்பார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களைத்தான், அவருடைய வார்த்தையை அனுதினம் கேட்கிறவர்களைத்தான் கர்த்தர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று கர்த்தர் கேட்பார். அன்பு பிள்ளைகளே, ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே கடக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற அத்தனை காரியங்களை உயிர்ப்பிக்க நம் தேவனால் கூடும். அன்பு பிள்ளைகளை, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி, குடும்பத்தில் 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ இருக்கும் பட்சத்தில் நீ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் நீ விசுவாசிக்கும் பட்சத்தில் கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மரித்து போன காரியத்தை உயிர்ப்பிக்க அவரால் கூடும். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.